ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய வரலாற்று ஆய்வாளர் ஷெரீப் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அயோத்திதாசர் ஒரு மாபெரும் தமிழ் பண்டிதர், தனித்தமிழ் பற்றாளர், சாதி ஒழிப்பு போராளியாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய இன்டலெக்சுவல், ஒரு அறிவு குத்து சமூகமாக அயோத்திதாசர் கிட்டத்தட்ட அவருடைய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் பேசிய காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னோடியான ஒரு ஆரிய எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு சிந்தனையாளராக இருந்திருக்கார். பௌத்தம் குறித்து அம்பேத்கர் பேசிய பௌத்தம்ல இவர் அதுக்கு முன்னாடியே பௌத்தம்ங்கிறது என்னது, அதிலுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் உள்ள தொடர்பு இப்படின்னு பயங்கரமான ஆய்வுகள்லாம் அவர் பண்ணியிருக்கார். ஆனா இன்னைக்கு அவரை ஒரு குறிப்பிட்ட செக்டார், ஒரு தலித் அமைப்பினர் என்ன சொல்றாங்க, ஒரு தலித் தலைவருங்கிறாங்க, ஒரு பறையர் சமூக தலைவருங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கம் தான் இவரை அழிச்சிருச்சு, இவருடைய பங்களிப்பு குறைத்து விட்டது அப்படிங்கிற விமர்சனங்களை ஒரு புறம் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அவர் தான் திராவிடங்கிற பேரை பயன்படுத்தினாருங்கிற பழைய ஆய்வுகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அயோத்திதாசர் யார், அவரை பற்றிய பார்வை என்ன, வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்களா நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க? அதாவது அயோத்திதாசர் ஒரு சித்த மருத்துவர், தமிழ் பண்டிதர். இதான் அவருடைய தொடக்கம். சென்னையை பூர்வீக பூமியாக கொண்டவர். அவருடைய தந்தையின் பணி காரணமாக நீலகிரி மாவட்டத்துக்கு போறார். அவருடைய தாத்தாவை பற்றி இங்கே நம்ம குறிப்பிட்டே ஆகணும். அவருடைய தாத்தா தான் முதலில் காணாமல் போன திருக்குறள் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து எல்லிஸ் துரை என்கிற ஆங்கிலேயரிடம் கொடுத்தவர். அதன் மூலம்தான் திருக்குறள் என்று ஒன்று இருப்பதே தமிழ் சமூகத்துக்கு, உலக சமூகத்துக்கு தெரிய வந்தது. அவருடைய தாத்தா, அவருடைய பையன், அப்புறம் இவர் பேர், ஒரிஜினல் பேர் இவர் பேர் இல்லை, அயோத்திதாசர் இல்லை, அது காத்தவராயன்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருடைய ஆசிரியரின் மேல் உள்ள அன்பினால அயோத்திதாசருங்கிற பேரை இவர் மாற்றிக்கிறாரு. அங்கே போய் அங்கே உள்ள தோடர் மக்களுக்கான போராட்டங்களை, நீலகிரி மாவட்டத்தில் தோடர் மக்களுக்கான சங்கங்களை நிறுவி, தொழிலாளர் சங்கங்களை நிறுவி அந்த பழங்குடியின மக்களிடத்தில் சமூக பணி செய்கிறார் அவர். அதை விட அவரை நம்ம முதல் பார்வை அப்படிங்கிற தமிழகத்தில் தமிழ் எழுத்துக்களில் முதல் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். அவர் தான் அன்றைக்கு இருந்த கல்வெட்டு தமிழை நடைமுறை தமிழாக மாற்றியவர். ஏன்னா பிராமணர்கள் பேசுகிற தமிழ் என்பது, ஏன்னா அன்னைக்கு படித்தவன் பிராமணர்கள் மட்டும்தான். அவர்கள் பேசுகிற தமிழ் பார்த்தீங்கன்னா மணிப்பிரளவ நடையில் இருக்கும். அது அதிகபட்ச சமஸ்கிருதம் கலந்ததால் இன்னைக்கு ஒரு நேரத்தில் இருந்த தமிழ் இன்னைக்கு தெலுங்காகவும் கன்னடமாகவும் மலையாளமாகவும் துளுவாகவும் பிரிஞ்சிச்சுன்னா அதில் எத்தனை சதவீத அடிப்படையில் சமஸ்கிருதம் கலந்துருக்கிறது. சமஸ்கிருதம் கலக்க. ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் சமஸ்கிருதம் கம்மியாக கலந்தால் மலையாளம், அதை விட அதிகமாக கலந்தா தெலுங்கு, நிறையா கலந்தா கன்னடம், இப்படி. அதாவது ஒரிசாவே திராவிட இயக்க உரிய மொழியை திராவிட குடும்பத்திலிருந்து போனது, திராவிடியன் லாங்குவேஜில் தான் வரும், அதிலிருந்து போனது தான். அவர் பனகல அரசரே ஒரிசா தானே, நீதி கட்சி இது அவரே அன்னைக்கு மெட்ராஸ். ஆமாம், அந்த எல்லை பகுதியில் இருந்தவர், தெலுங்கு எல்லை பகுதியில். அப்போ ஒரிசாவின் ஒரு பகுதி, அதெல்லாம் சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்தது அன்னைக்கு. சென்னை மாகாணம், சென்னை ராஜதானின்னு சொல்கிறோம்ல, அதில் இருந்தது. அப்போ தமிழில் இந்த சமஸ்கிருதம் கலந்துடக்கூடாதுங்கிறதுல இந்த தொடக்கம் வீரமாமுனிவர் தான் அதை கையில் எடுக்கிறார். வீரமாமுனிவரும் தமிழர் கிடையாது. வெளிநாட்டுக்காரர். ஆமாம். அப்போ அவர் தான் அந்த முதல் எழுத்து சீர்திருத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழை காப்பாற்றியவர்களிலே முதன்மையானவர். ரெண்டாவது யாருன்னு கேட்டால் அயோத்திதாச பண்டிதர். அவர் அதுக்கு அடுத்த நிலை எடுத்து தமிழை ஒழுங்குபடுத்துகிற, முறைப்படுத்துகிற வேலையை அவர் செய்கிறார். இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே
நாங்கள் இந்துக்கள் அல்லர் என்று பிரகடனப்படுத்தியவர் அயோத்திதாசர். ஆமாம், அம்பேத்கருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடி பெரியாருக்கும் பல பல ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி. பெரியார் அம்பேத்கர் 1881 முதல் சென்சஸ் எடுக்கிறாங்க. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ வந்து அவனை பொறுத்தவரை இன்னைக்கு அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குதோ அதே தான் அன்னைக்கு. யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் சீக்கியன் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, மீதி எல்லாம் இந்து. அதான் அவனுடைய கணக்கு. 1881 அந்த கணக்கை தான் அவன் வந்து தன்னுடைய லெட்ஜரில் கொண்டு வர்றான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில். இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. 1886 அவர் ஒரு அறைகோல் மாதிரி சொல்கிறாரு, அடுத்த கணக்கெடுப்பில் நீங்கள் வந்து யாரும் இந்துக்கள்னு உங்களை சொல்லாதீங்க. நான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கணக்கெடுக்கிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறான். அப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் அந்த கணக்கெடுப்பு வரப்போகுது. 1891 அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து யாரும் இந்துக்கள்னு உங்களை பதியாதீங்க. ஆங்கில அரசாங்கம் இந்துக்கள்னு நம்மளை வந்து வகைப்படுத்துது, அது ஏற்புடையதல்ல. எனவே நீங்கள் உங்களை சாதியற்ற தமிழர்கள் என்று வகைப்படுத்துங்கிறார். நீங்கள் அவர் தன்னை வந்து தங்களை ஆதி திராவிடர்னு சொல்லுங்கன்னா, அல்லது தான் சார்ந்திருந்த சமூகமாக பறையர் சமூகம்னு சொல்லுங்கன்னா, அல்லது வேற அதோடு இணைந்திருக்கிற பட்டியலின மக்களே அந்தந்த பேரை சொல்லுங்கன்னா அவர் சொல்லலை. சாதியற்ற தமிழர்கள் நாங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. 1886 அதற்கு பின்னால் எழுத்தை வந்து சீர்திருத்தம் பண்ணுறாரு. அது பிற்காலத்தில் வந்து பெரியார் அதை வந்து முழுமைப்படுத்துகிறார். அயோத்திதாசருடைய ஆமாம், அயோத்திதாசர் கொண்டு வந்தது, வீரமாமுனிவர் கொண்டு வந்ததெல்லாம் வந்து பெரியார் வந்து அது எழுத்து சீர்திருத்தம் இவங்க இதெல்லாம் சேர்த்து அவர் முழுமைப்படுத்துகிறார். முன்னோடியாக எடுத்து கொண்டு வர்றாரு. ஆமாம், அது மாதிரி ஜான் ரத்னமும் இவரும் சேர்ந்து தான் வந்து ஒரு பத்திரிகை நடத்துகிறாங்க. திராவிடம்ங்கிற பேரில் பத்திரிகை நடத்துகிறாங்க. முதல்ல ஜான் ரத்னமும் இவரும் சேர்ந்தா வந்து திராவிடர் கழகம்ங்கிற அமைப்பு சென்னையில் உருவாக்குறாங்க 1890களில். அப்போ வந்து இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, பெரியார் வந்து திராவிடன் சொல்லிட்டாரு, அவர் கன்னடருங்கிறதுனால தமிழர் வைக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா சில பேர் வந்து அவர் வந்து நாயுடு தெலுங்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பெரியாருடைய தாய்மொழி என்பது கன்னடம் தான். அவர் கன்னட பலிஜா நாயுடு பெரியாரை பொறுத்தவரை. அதாவது நாயுடுக்கள்லேயே வந்து கன்னடம் பேசுகிற நாயுடு அப்படி வச்சு. ஆமாம், தெலுங்கு பேசுகிறவங்க தான் அதிகம். அதில் கன்னடம் பேசுகிற அப்படின்னு சொல்லி. ஆக தமிழ்லேருந்து திரிந்து போன மொழிகள் தான் எல்லாமே. அதை வந்து இன்னைக்கு ஒத்துக்காம தான் தமிழனா திராவிடனா அப்படிங்கிற விஷயம் வந்து திராவிடங்கிற பதத்தை பயன்படுத்தியிருக்காரு. ஆமாம், அவர் முதல்ல வந்து தமிழங்கிற பதத்தை பயன்படுத்துகிறாரு. ஒரு பைசா தமிழன்கிற பத்திரிகையை வந்து அவர் நடத்துகிறாரு. வாரம் புதன்கிழமை வர்ற மாதிரி. ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது ரொம்ப கடினமான. இவரை போன்ற தலைவர்கள் நடத்துகிற பத்திரிகையெல்லாம் பெரிய அந்த பார்ப்பனர்கள் நடத்துகிற பத்திரிகை சேர்ந்தவங்களாம் கையில் கூட அந்த பத்திரிகை தொட மாட்டாங்க. இன்னொரு சிக்கல் என்னன்னா, உங்களுக்கு வந்து தமிழை எவனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. நீங்கள் வந்து அதனால தான் வந்து திராவிடர் மூமெண்ட்டு உருவாகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1916 அவங்க வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்குற போது வந்து 3 பத்திரிகைகளை உருவாக்குறாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸும், தமிழில் வந்து தமிழங்கிற பத்திரிகையும், தெலுங்கில் ஒரு பத்திரிகை, 3 பத்திரிகை உருவாக்குறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி அப்போ 3 பத்திரிகைகளை உருவாக்குறாங்க. உருவாக்குனா தெலுங்கு எவனுக்கும் எழுத படிக்க தெரியாது தெலுங்கர்களுக்கு. தமிழனுக்கு ரொம்ப பேருக்கு எழுத படிக்க தெரியாது. நீங்கள் கேட்குறாங்கல்ல, தமிழை வந்து பெரியார் தான் கற்றுக் கொடுத்தாரா, அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் படிக்கலையா, நாங்கள்லாம் முட்டா பயல் இல்லையா, ஔவையார் யார், அவங்க எழுதாத பாட்டா, இப்படியெல்லாம் வந்து கேள்விகள் வந்து வருது. ஔவையார் ஒரு ஔவையார் இல்லை, கிட்டத்தட்ட 50 ஔவையார் இருந்திருக்காங்க. அதெல்லாம் யாருன்னு தெரியாது. இந்த முட்டாள்களுக்கு அதெல்லாம் புரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஔவையார்னா என்ன ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு, ஔவையார் இல்லையா, தமிழ் படிக்கலையா, நெல்லிக்கனியை கொண்டு போய் கொடுக்கலையா, அதிகமானது கொடுக்கலையான்னு கேட்குறானுங்க. ஆனால் ஔவையார் எத்தனை ஔவையார் இருந்தாருன்னு வரலாற்றில் அது தெரியும். ஒரு பொது பேரா கூட இருந்திருக்கு ஆமா. ஔவையார். பெண் புலவர்கள் வந்து ஔவையாருங்கிற பேரில் ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தனை பற்றி இவன் வந்து நல்லவன், இந்த ஊரில் இவன் நல்லவன்யா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த ஊரில் இருக்கவன்லாம் அயோக்கிய பையன்னு அர்த்தம். இந்த ஊரில் ஒருத்தன் நல்லவன், இவன் நல்லவன், இவன் இவன் மட்டும் நல்லவன். நல்லவன்யா அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன்லாம் காலி பயலுக, பாக்கி இருக்கவன்லாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து ஒரு ஔவையார் படிச்சிருச்சு, ஒரு ஔவையார் படிச்சிருச்சு, ஒரு காக்கை பாடினியார் இருந்தார், ஒரு சீத்தலை சாத்தனார் இருந்தாருன்னா இந்த இவ்வளவு பெரிய 10 லட்சம் பேர் அன்னைக்கு இருந்திருப்பான்னு வச்சுங்க தமிழ்நாட்டில், 20 லட்சம் பேர் இருந்திருப்பான். அதில் 4 பேர் தான் அவனால் சொல்ல முடியுது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து இங்கே வந்து பத்திரிகை நடத்துறது என்பது கஷ்டமான வேலை. ஏன்னா இவன் படிக்கலை. நீங்கள் ஜஸ்டிஸ் ஆரியம் வருவதற்கு முன்பு தமிழர்கள் இருந்தது வேற. ஆரியம் வந்து ஆமாம். நீங்கள் இந்த 3 பத்திரிகைகளில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்தின பத்திரிகையிலேயே 1916 அவர் 1895-96 வந்து அயோத்திதாசர் பத்திரிகை நடத்துகிறாரு. அதுக்கு 20 வருஷம் கழிச்சு இவங்க பத்திரிகை நடத்துகிறாங்க. இந்த 3 பத்திரிகையில் 2 பத்திரிகை கொஞ்ச நாள்லேயே நின்று போயிடுது. தெலுங்கு பத்திரிகையும் தமிழ் பத்திரிகையும். ஜஸ்டிஸ்ங்கிற இங்கிலீஷ் பத்திரிகை மட்டும்தான் இங்கிலீஷ் படிக்கவன் இங்கே நிறையா இருக்கான்னு சொல்லி அவன் மட்டும் வாங்கி பார்த்தான். ஏன்னா அவனுக்கு தான் எழுத படிக்க தெரியும். அவன் பார்த்ததுனால அந்த பத்திரிகை நடந்துச்சு. அதனாலயே வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு பேர் வந்துச்சு. அது ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறத இவங்களா தமிழ் படுத்துனாங்க, நீதி கட்சின்னு. நீதி கட்சிங்கிற பேரை அவங்க வைக்கவே இல்லை. அவங்க வச்சிருந்த அமைப்பு ஜஸ்டிஸ் பார்ட்டியும் கிடையாது. அவங்க வச்சிருந்த பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதுக்கு நடத்தின பத்திரிக்கை 3, 2 பத்திரிகையை இழுத்து முடியாச்சு. படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா படிக்க தெரியாது அவனுக்கு. ஒரு பத்திரிகை ஆங்கில பத்திரிக்கை ஜஸ்டிஸ். அதனால அந்த பார்ட்டிக்கு பேர் எங்கேருந்துடா பத்திரிக்கை வருது, இது ஜஸ்டிஸ் பார்ட்டியா அப்படின்னு சொன்னாங்க. அவர்களாக அதை தமிழ் படுத்திக்கிட்டாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறதோட நீதி கட்சி நல்லா இருக்கேன்னு சொல்லி. நீதி கட்சின்னு பெயரிடப்படவே இல்லை, தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான். அது பத்திரிக்கை நடத்துனதுனால ஜஸ்டிஸ் பார்ட்டியாகி நீதி கட்சியாக மாறியது. அப்போ அவர் இதுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைசா தமிழை நடத்துகிறார். ஏன்னா அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும் அவர். கல்வி மறுக்கப்பட்ட சமூகம். நீங்கள் வந்து இந்த பறையர் சமூகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஆங்கிலம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா நீங்கள் வந்து வெள்ளைக்காரன்ட்ட வேலைக்கு போனது முழுக்க இவங்க தான். வெள்ளைக்காரனுக்கு வந்து சென்னை செங்கற்பட்டு பகுதி, இந்த பகுதி முழுக்க வெள்ளைக்காரன் இங்கே வந்துடுறான். அவனுக்கு பணியாளர்கள் தேவை. பணியாளர்களை தாண்டி சொந்தமாக சமைச்சு சாப்பிட்றத வெள்ளைக்காரன் வரலாற்றிலே கிடையாது. ஓ அப்படியா? ஆமாம், அவன் சமயக்காரன் வச்சு தான் சமைப்பான். அப்போ இங்கேருந்து காசு செலவு பண்ணி சமயக்காரனா லண்டன்லேருந்து கூப்பிட்டு வர முடியாது. அப்போ இங்கே உள்ளவனை தயார் பண்ணணும். அவனுக்கு மாட்டுக்கறி வேணும், பன்னிக்கறி வேணும். இங்கே மாட்டு இறைச்சி சாப்பிடுவாங்க. நீங்கள் இங்கே வந்து இவர்களை தாண்டிய அப்பர் கேஸ்ட்னு சொல்லக்கூடிய உயர் சமூக இந்துக்களோ இஸ்லாமியர்களோ சமயக்காரனாக போக முடியாது. ஏன்னா இவன் பன்னியும் சாப்பிடுவான், மாடும் சாப்பிடுவான். அவங்களுக்கு பன்னி ஆகாது, இவங்க மாடு ஆகாது. அப்போ யாரா சமைக்கிறது? இவன் தான் சமைக்கிறதுக்கு போனான். இவனுக்கு வந்து பெரிய பேர் அதிர்ச்சி. ஏன்னா இவன் வந்து வீட்டுக்குள் நுழையப்பட முடியாத சமூகம். நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வரையில் கூட வந்து பசு மாட்டுக்கு அல்லது எந்த மாடாக இருக்காலும் சரி வீட்டின் முகப்பிலே செல்வதற்கான உரிமை உண்டு. மாட்டை ஓட்டிக்கிட்டு வர்றவனுக்கு உரிமை கிடையாது. அவன் வெளியில் நின்று கத்தணும், பாப்பாத்தியம்மா மாடு வந்துருச்சு, கட்டினா கட்டு கட்டாட்டியும் போன்னு கத்தணும் வெளியில். இதுதான் அவனுடைய ஸ்லோகன். அப்படி கத்துனதுக்கு பின்னாடி பாப்பாத்தி அம்மாவோ அல்லது வேறு இன்னொரு அம்மாவோ வந்து மாடு வீட்டுக்குள்ளே நுழையும், பிடிச்சி கட்டும். கட்டுகிற உரிமை நமக்கு கிடையாது. மாடை மேய்க்கிற உரிமை தான் நமக்கு. வீட்டில் ஒன்று போய் நம்ம கட்ட முடியாது. மாட்டுக்கு தான் வீட்டுக்குள்ளே நுழையிற உரிமை. இதுதான் இன்னைக்கு நிலைமை. மனுஷன் போய் அது கோமியம் தெளிக்கலாம், எது என்ன வேணாலும் பண்ணலாம், சாணியை போடலாம், அது ஒன்றும் இல்லை. மனுஷன் போயிட முடியாது. ஆமாம், போயிடக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம சமைச்சு ஒருத்தன் சாப்பிட்றாங்க, நம்மளை வீட்டுக்குள்ளே விடுறான், ஒன்றை விட 1000 மடங்கு வெள்ளைக்காரன் மேலடா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வந்து பணியாட்களாக
மதம் பல பேர் மதம் மாறுவாங்க. மதம் அது கொஞ்சம் பேர் கிறிஸ்தவராக மாறி இருக்காங்க. அந்த சமூக ஒரு அந்தஸ்து படிப்பு கொடுக்குறான். படிப்பு கொடுக்குறான். அதுக்கு பின்னாடி தான் இதெல்லாம் படிப்பு கொடுக்குறான். படிப்பு முதல்ல கொடுத்ததெல்லாம். தொடுறானே. ஆமாம், தொடுறான். பெரிய விஷயம். நம்ம சமைச்சதை சாப்பிட்றானே அதை சொல்லுங்க. நீங்கள் சாகு மகராஜ் இருந்தார், அம்பேத்கர் படிப்பதற்கு மூல காரணமாக இருந்தது. அவர் தலித்து கிடையாது, அவர் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அரசாங்கத்தில் வேலைக்கு ஆள் சேர்க்கறதுன்னா முதல்ல போய் ஒரு உணவகம் அரசு நடத்துது. அந்த உணவகத்தில் போய் சாப்பிட்டு வான்னு, அதான் அடிப்படை தகுதி. அந்த உணவகத்தில் சாப்பிட்டா தான் வேலைக்கான முதல் எலிஜிபிள் அப்படி வச்சுங்கிறேன். அந்த உணவகத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் சமைப்பாங்க. அங்கே போய் நீ சாப்பிட்டு வந்தால் தான் அரசாங்க வேலை. நீங்கள் வந்து ஏன் நம்ம வந்து சாகு மகாராஜை கொண்டாடுறோம்னா அம்பேத்கருக்கு காசு கொடுத்தாருங்கிறது மட்டும் இல்லை, அதை தாண்டிய பல வேலைகளை ஆமாம் சிந்தனை வந்து வருது. பெரிய விஷயம் அது. அப்போ நீங்கள் படிப்பதற்கே ஆள் இல்லாத ஒரு சூழலில் அந்த பத்திரிகையை உருவாக்குறாங்க. ஆங்கிலம் இவங்க வந்து வேலைக்கு போனதுனால அவர்களுக்கு ஆங்கிலம் வந்து, ஏன்னா எஜமானரோட எஜமானி அம்மாவோட பேசணும்ல வேலைக்கு போகிறவங்களுக்கு. ஆமாம், இங்கிலீஷ் இயல்பா. நீங்கள் அதுலேருந்து உருவானதான் பட்லர் இங்கிலீஷ். என்ன அப்போ என்னடா பட்லர் இங்கிலீஷ் பேசுகிறான்னு அந்த காலத்தில் கடற்கரை பகுதியில் அதிகம் இருக்கும் அந்த பட்லர். ஆமாம், நீங்கள் வெள்ளைக்காரன் எங்கெங்கே இருந்தானோ அங்கேயெல்லாம் வந்து அது இருந்தது. நீங்க தாய்மொழி வந்து தாய்மொழியா இருக்கிறவனுக்கும் கத்துக்கிட்டு போறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்கிலீஷ்காரனால நீங்க பேசுற தமிழ் பேச முடியாது. அவன் பேசுற இங்கிலீஷ் நம்ம பேச முடியாது. ஆமா, புதுக்கோட்டை அதான் அவன் பேசுறது. மதுரா. ஆமா, மதுராமா. மதுரை வராது. அந்த ஐ வராது. காலேஜே மெஜ்ரா காலேஜ் மாத்திட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. காலேஜ் பேர் மதுரை கல்லூரி. ஆமா, பல பேருக்கு அது மதுரை கல்லூரி தெரியாது, மெஜ்ரா காலேஜ். ஏன்னா அவனுக்கு வாயில வரல மதுரை. எங்க ஊரே வந்து புதுக்கோட்டைன்னு எந்த வெள்ளைக்காரன் சொன்னதுல எழுதுனது புதுக்கோட்டாதான். ஆமா. என்ன திருச்சிக்கு வந்து திருச்சிராய்ப்பள்ளி தான் அது. என்ன அது ஐயருக்கு திருச்சிராப்பள்ளி அப்படிம்பாங்க. இவனுக்கு திருச்சிராப்பள்ளி எல்லாம் சொல்ல. பள்ளினா இங்கே வந்து சமண பள்ளிக்கூடம் இருந்தது, திருச்சிராய்ப்பள்ளி அதான் திருச்சி. வெள்ளைக்காரன் ஜவுரியதுக்காக திருச்சின்னு திருச்சி மாத்திட்டாங்க. தஞ்சாவூர் தஞ்சாவூர் அவனுக்கு வாயில நுழையில டாஞ்சூர். அது மாதிரி ஆங்கிலம் அவன் ஒரு மாதிரி இருந்தது, அவன் சேர்ந்து கற்றுக்கிட்டார், நாம் ஒரு மாதிரி. அப்போ இன்றைய இந்த சூழலில் வந்து நீ அப்படி பார்க்கணும் அயோத்திதாசரை. அந்த மாதிரி பார்க்கையில ஒரு பத்திரிகை நடத்துகிறார், அது தமிழ் பத்திரிகை நடத்துகிறாரு. யார் படிக்கிறது? நீங்கள் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய அந்த பத்திரிகை வந்து எதிரிகள் தான் படிப்பாங்க. அப்போ ஒரு பைசா தமிழன்னு வேணாம், வெறும் தமிழன் நடத்துவோம். அது ஒரு பைசா தமிழன்னா அது ஏதோ கொச்சை வார்த்தையாக இருக்குன்னு ஒரு அவர்களுக்குள்ளாக ஒரு முரண்பாடு வருது. அப்புறம் அது தமிழன் என்ற அந்த பத்திரிகை நடத்தப்படுது. அது கொஞ்ச நாள் கழித்து அது நின்று போயிடுது. அப்போ நீங்கள் வந்து பத்திரிகையை நடத்தினார், தாங்கள் இந்துக்கள் இல்லை என்கிற அறிவிப்பை அவர் செய்கிறார். அதே மாதிரி பௌத்தத்துக்கு மாறுங்கள்னு அவர் தான் முதல் அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் அவருடைய பௌத்தமும் இன்னைக்கு உங்க பேசுகிற நியோ பௌத்தமும் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் வந்து பல வரலாற்று செய்திகளை வந்து அதில் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து நீங்கள் எல்லாம் பிறவி பௌத்தர்கள் நம்ம தான், தமிழகம் சென்னை ராஜதானி, அன்னைக்கு தமிழகம் இல்லை, சென்னை ராஜதானி, தமிழ் பேசுகிற எல்லோருமே வந்து பௌத்தர்கள் தான், அதனால் எல்லாரும் பௌத்த மதத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பறையர்களோட மட்டும் நிப்பாட்டினாரா இல்லை ஓவரால் தமிழர்கள்? இல்லை அப்படி சொல்லலை. நீங்கள் வந்து தாங்கள் சாதியற்றவர்கள்ங்கிற பதத்தை முதலிலே அவர் தான் உபயோகப்படுத்துகிறாரு. நாங்கள் இந்துக்கள் அல்ல என்கிற பதத்தையும் அவர் தான் உபயோகப்படுத்துகிறாரு. கடவுள் சாதிகள் மீதான விமர்சனங்களை பெரியாருக்கு முந்தி மிக கடுமையாக முன்வைக்கிறார், பேசுகிறாரு. வைதிக எதிர்ப்பாளர், கடுமையான வைதிக எதிர்ப்பாளர். அவரே வந்து முருகனை பற்றிய வரலாறுகளை ஒரு 25க்கு மேற்பட்ட புத்தகங்களை அவர் எழுதியிருக்கார். முருகனை பற்றி ஒரு புத்தகம், அது மாதிரி பல கடவுள்களை பற்றி வரலாறுகளை பற்றி பல விஷயங்களை வந்து அவர் எழுதுகிறார். இவருடைய ரெட்டமலை சீனிவாசனின் சகோதரியை தான் அவர் திருமணம் பண்ணிக்கிறார். ஆனால் ரெட்டமலை சீனிவாசன் வரலாற்றில் அறியப்பட்ட அளவுக்கு அயோத்திதாசர் அறியப்படல. ரெட்டமலை சீனிவாசனுக்கு ஒரு நேஷனல் ஃபிகர் பேஸ் உண்டு. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா,
ரெட்டைமலை சீனிவாசன் வந்து நீதி கட்சி காலத்தில் வந்து வரை இருக்கிறார் அவர். ஆமாம், அவங்க இதெல்லாம் இருக்கிறாரு. நீதி கட்சியோடு நெருங்கிய தொடர்பாக இருக்கார் அந்த காலத்தில். இவர் முன்னாடியே இறந்து போயிடுறாரு. அயோத்திதாச பண்டிதரை பொறுத்தவரை அவர் இறந்து போயிடுறாரு. அதனால் அவர் வந்து அவருக்கு காலத்துக்கு பின்னாடியும் ரெட்டைமலை சீனிவாசனார் இருக்கிறார். அதனால் இவர் அறியப்படுகிற ஒரு மனிதராக இருந்தார். ஒரு புரட்சிக்காரராகவும் ரெட்டைமலை சீனிவாசனார் இருந்தார். இந்த மன்னர் விருந்தில் போய் கை கொடுக்க மறுத்தது, நாங்கள் தொடாத அப்படின்னு சொல்லி அது உலக பிரச்சனையாக, ஒரு ஒற்றை சொல் வந்து உலக பிரச்சனையாக அவர் மாற்றினார். ஆனால் இவரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தவர் அயோத்திதாச பண்டிதர். எனவே இன்னைக்கு வந்து திராவிடம், நாங்களெல்லாம் திராவிடர்கள்ங்கிற சொல்லை முதலிலே வந்து மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்தவர் அவர் தான். இப்போ வந்து பாரசீகர்கள் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவனுக்கு தமிழுங்கிற வார்த்தை நுழையலை. திராவிடன், தமிழர் இதான் அவன் சொன்னது. அது ஆமாம், நுழையலை. ஆமாம், அதுக்கு பின்னாடி வந்து இங்கே வந்த கால்டுவெல் போன்றவர்கள் திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். அதுக்கு இவருக்கு முன்னாடியே அந்த திராவிடர் அப்படிங்கிறது திராவிடருங்கிற ஒரு வழக்கு சொல்லாமல் மாறுது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து எவன் வந்தாலும் அவன் அப்படி தான் வந்து இந்த பகுதியை பார்த்தான். அப்போ திராவிடம் அப்படிங்கிறது தான் சரியானது. ஏன்னா நீங்கள் வந்து ஆரியருக்கு எதிரான ஒரே ஒற்றை சொல் வந்து திராவிடம் தான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடித்து முதல்ல அதை புழக்கத்துக்கு விட்டவர் அயோத்திதாச பண்டிதர். நீங்கள் வந்து சிலர் வந்து இன்னைக்கு பெரியாரை விமர்சிப்பதற்கு முன்னாடி வந்து அயோத்திதாச பண்டிதரை திரும்பி பார்க்கணும். நான் பெரியார் திராவிடம்ங்கிற சொல்லை கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இல்ல இப்ப இவரை நீங்க தெலுங்கர் கன்னடம் சொல்ல முடியாதுல்ல. ஆமா, சொல்ல முடியாது. தமிழர்ல, அச்ச தமிழர்ல இவரு. ஆமா, இவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. அயோத்திதாச பண்டிதர் தான் வந்து திராவிடம் என்கிற சொல்லாடலை உருவாக்கியவர். சாக்கிய பௌத்த சங்கம்னு ஒன்று இங்கே உருவாக்குறாரு. அதாவது நீங்கள் வந்து சென்னையில் நீண்ட காலத்துக்கு பின்னால், நீண்ட காலம்னா நான் சொல்கிறது பௌத்தம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால், சமணம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் பௌத்த சங்கம் என்ற முதலிலே உருவாக்கியவர் அயோத்திதாச பண்டிதர். என்ன அப்போ அவர் வந்து நாங்கள் திராவிடர்கள், திராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற கருத்தாக்கத்தையும் உருவாக்கியவர் அயோத்திதாச பண்டிதர். அவரோடு இருந்த ஜான் ரத்னம் தான் திராவிடர் கழகம் என்கிற அமைப்பை சென்னையிலே உருவாக்குகிறார். அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து திராவிடத்தை, அப்புறம் வந்து என்ன சொல்கிறாருன்னா 1912 ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தால் அதை தமிழர்களிடத்தில் தான் ஒப்படைக்கணும். அப்படி யார் சொல்றா? அயோத்திதாச பண்டிதர். இதெல்லாம் வரலாற்றுல யாரும் பேசுறதே இல்லையே. நீங்கள் இவர் வந்து எங்கள்கிட்ட ஒப்படைங்க, அல்லது வந்து நாங்கள் வந்து பூர்வீக குடிகள் பறையர் சபையில் கொடுங்க, அல்லது வந்து சாக்கிய சங்கத்தில் கொடுங்கலாம் அவர் சொல்லலை. தமிழன்ட்ட கொடுங்குறாரு. அவர் வந்து நீ சுதந்திரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை கொடுக்க வேண்டியது பிராமணர்கள்ட்ட இல்லை, வட இந்தியாக்காரன்ட்ட இல்லை, தமிழன்ட்ட தான் நீ சுதந்திரத்தை கொடுத்துட்டு போகணும். அயோத்திதாச பண்டிதர் சொல்றாரு. அதோட மட்டும் இல்லை, அதை இன்னும் சொல்றாரு, இந்த நாட்டை ஆளுவதற்கான தகுதி தமிழனுக்கு தான் இருக்குது, தமிழனுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால நீ வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தமிழர்களிடம் கொடுத்து விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அவர் தமிழருங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்திய அவர் தான் நாங்கள் எல்லாம் திராவிடர்கள்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. ஆமா, நீங்க வந்து நாங்கள் மரபினம் திராவிடம், மொழி இனம் வந்து தமிழர்கள், அவ்வளவுதான். ஆமா, இதுல வந்து அவருக்கு எந்த முரண்பாடோ அல்லது மாறுபட்ட கருத்தோ அயோத்திதாச பண்டிதருக்கு இல்லை. அயோத்திதாச பண்டிதர் என்ன கருத்தை சொன்னாரோ அதைத்தான் பெரியார் முன்னெடுத்தார். அதைத்தான் அந்த பேர் இல்லாமல் தென்னிந்திய நல உரிமை சங்கம் முன்னெடுத்தது. அப்போ திராவிட இயக்கத்தின் ஒரு மூலம் அது அவர் தான் வேர் அப்படின்னா பெரியாரை நீங்கள் சொல்ல முடியாது. இவர்கள் விமர்சிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அங்கேருந்து தொடங்கணும். ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அடி பலமாக விழுங்கிறதுனால அங்கேருந்து பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த திராவிட இயக்கம் என்கிற சொல்லை உருவாக்கியவர், அதை உருவாக்கியவர்னு சொல்கிறத தாண்டி அது ஏற்கனவே இருந்தது.
அதை கடை சங்கராச்சாரியார் கடைபிடித்தவர். ஒரு தளத்திலே இருக்கே ஆமா, ஆதிசங்கர கிபி என்ன, 8ஆம் ஆமா நூற்றாண்டிலே திருஞான சமுத்திர பார்த்து திராவிட ஆமா சிசு திராவிட சிசு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எந்த ஐயரும் வந்து திராவிட சிசுன்னா ஒத்துக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல அந்த சொல்லாக்கத்தை கடைபிடித்தவர், நடைமுறைப்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். அப்ப பண்டிதரை வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அவருக்கு பின்னால தான் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாகுது. 1912 தமிழர்களிடத்துல சுதந்திரத்தை கொடுத்துட்டு போன்னு சொல்றாரு அவர். அவர் சொல்லி 4 வருஷம் கழிச்சு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாகுது. அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமும் தங்களை அப்போ வந்து திராவிட சமூகத்துக்கான அமைப்புன்னு பிரகடனப்படுத்தலை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களை பிராமணர் அல்லாதார் இயக்கம், நான் பிராமின் மூமெண்ட், நான் பிராமின் மூமெண்ட் தான் அது. நீங்க அதுக்கு பின்னால நீண்ட காலம் கழித்து தான் நீதி கட்சியா உருவானதுக்கு பின்னாடி பெரியார் வந்து நீதி கட்சிங்கிற பேர் தொடர வேண்டாம், இதை திராவிடர் கழகம்னு மாற்றுவோம் அப்படின்னு அயோத்திதாசர் விட்ட இடத்துல இருந்து பெரியார் தொடருகிறார். அப்படி வரலாற்றை சொல்வதற்கு பதிலாக அவரையும் எதிர்நிறுத்திடுறாங்க. ஆக நாம் வரலாற்றில் பங்களிப்பை பெரியார் மறைச்சிட்டாரு. ஆமா, அப்படி அவர் பெரியாரெல்லாம் மறைக்கல, அவருடைய தொடர்ச்சி தான். நீங்க வந்து ஆனா ஏன் இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் பேசப்பட்ட அளவுக்கு அயோத்திதாசரை அவர் வாழ்ந்த காலத்துல உள்ள தலித் தலைவர்களுமே பேசல? இல்ல, நீங்க இரட்டைமலை சீனிவாசனுக்கும் அயோத்திதாச பண்டிதருக்குமான வித்தியாசம் என்னன்னா, இரட்டைமலை சீனிவாசன் சமூகம் சார்ந்து சிந்தித்து நீதி கட்சியோடு தொடர்பில் இருந்தார். அவரை பொறுத்தவரையும் அயோத்திதாச பண்டிதரை பொறுத்தவரை சமூகம், மொழி, இனமெல்லாம் தாண்டி திராவிடம் என்கிற அந்த கருத்தியலிலே அவர் ஒரு இன்டெலெக்சுவல் லெவல்ல, அறிவுசார் லெவல்ல இருந்தார். இவர் சமூகத்துல இறங்கி வேலை செஞ்சாரு. அப்ப அவரை பொறுத்தவரை என்னன்னா, அவர் அப்பதான் கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது இருக்கிற அந்த சொல்லை வந்து வெளியில கொண்டு வர்றாரு, திராவிடங்கிற சொல்லை. அப்ப அவருக்கு எதிரான, இன்னைக்கே திராவிடத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னா அன்னைக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கும். அப்ப இந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறிய ஒரு உச்ச நட்சத்திரம் அப்படி வச்சுங்க. அவர் தான் திராவிட இயக்கத்தின் உச்ச நட்சத்திரமாக இருந்தவர். ஆமா, அவரை தாண்டி தான் வந்து திராவிட இயக்கம் அவர் சொன்ன வழிமுறைகளை கையில் எடுத்துக்கொண்டு தான் உருவானது. அது இடையில திராவிட இயக்கமாக இல்லை, அது தென்னிந்திய நல உரிமை சங்கமாக, பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக அப்படிதான் அது உருவானது. மறுபடியும் பெரியார் வந்து அந்த தொடர்ச்சியை கொண்டு போகிறார், இவ்வளவுதான். அப்போ இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு தான் நாம் அயோத்திதாசரை பார்க்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. வரலாற்றில் இருந்து மறைக்கப்பட்ட பக்கங்கள். ஒரு மிகப்பெரிய ஆளுமை திருக்குறளை கண்டுபிடிச்சிருக்காரு, சித்த மருத்துவராக இருந்திருக்கிறார், பௌத்த சிந்தனையாளராக, திராவிடம்ங்கிற வார்த்தையை திராவிடம்ங்கிற வார்த்தையை நடைமுறைப்படுத்தினார். வைதிக ஆரிய சமண எதிர்ப்பா இருந்திருக்காரு. பிரிட்டிஷ் எதிர்ப்பை எப்படி அணுகணும், தமிழன் வேற வட இந்தியன் வேறங்கிற தெளிவா சொல்றாரு, கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்று அவரை ஒரு பறையர் சமூக தலைவராக மட்டும் பார்க்கிறாங்க, அந்த போக்கு பார்வை இருக்கிறது. அதை தாண்டி ஒரு தமிழர் தலைவர், தனித்தமிழ் பற்றாளர், இந்த 2 அடையாளங்களை தாண்டி அவருக்குள்ள இவ்வளவு பன்முக திறமைகளை யாருமே சொல்வது இல்லை. அவரை திராவிடத்திற்கு எதிராக முன்னிறுத்துற வேலையை மட்டும் ரொம்ப கூர்த்திட்டி செய்யக்கூடிய இந்த வேலையில் நீங்க எதை சொல்லி விமர்சிக்கிறீங்களோ அதனுடைய முன்னோடியே அவர்தான், மூல வேறே அவர்தான். அயோத்திதாசர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, ஒரு தமிழ் அறிஞரை, ஒரு பௌத்த அறிஞரை, திராவிடத்தின் முன்னோடியாக அமைந்த ஒரு அதனுடைய மூல அரசியலை கண்டுபிடித்தவரை, வைதிக எதிர்ப்பாளரை, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையும் அதே சமயம் தமிழர் அரசியலையும் ஒன்றிணைத்து எப்படி பிரிட்டிஷை எதிர்கொள்ளணுங்கிறதுல பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த ஒருவரை திராவிட எதிர்ப்பாளராக கொண்டு நிறுத்துகின்ற ஒரு வேலையை இன்னைக்கு திட்டமிட்டு செய்கிறாங்க. அந்த நேரத்தில் மிகச் சரியாக அயோத்திதாசரை வெறும் பறையர் சமூக தலைவராக பார்க்க முடியாது, தனித்தமிழ் பற்றாளராக பார்க்க முடியாது. மிகப்பெரிய சீர்திருத்த சிந்தனையாளர். அவரை வரலாற்றில் மறைத்தது ஆரியம் தானே ஒழிய திராவிடம் அல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று உண்மையை இன்றைய தலைமுறைக்கு கடத்திருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நேர்காணலாகவும், சமூகத்துக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு சில உண்மைகளை எடுத்து சொன்ன விஷயமாகவும் இதை நான் பார்க்குறேன். மிக்க நன்றி.